சரி சரி ரகு, ரொம்ப ஐஸ் வைக்காத. டைம் ஆயிடுச்சு. முதல்ல பாஸ்கருக்கு ஃபோன் பண்ணி அந்த லீஸ் மேட்டர் என்னாச்சுன்னு கேளு. குட் மார்னிங் ரேகா. வாங்க பாஸ்கர். அம்மா, இவர்தான் பாஸ்கர், காயத்ரியோட வீட்டுக்காரர், தெரியுமா? தெரியும்பா. வணக்கம்மா. வணக்கம். என்ன பாஸ்கர், நீங்க எங்க வந்திருக்கீங்க? நாங்க தாத்தாவோட வீட வாங்குறதுக்கு கிளம்பிட்டு இருக்கோம். நீங்க போய் லீஸ் ஓனரை கூட்டிட்டு வாங்க. அது சம்பந்தமா தான் உங்ககிட்ட பேசணும். என்ன பேசணும்? வீடு வாங்குறதுல ஒரு சின்ன சிக்கல். என்ன சிக்கல்? அந்த ஐடியா ஒரு 48 hours தள்ளி போடலாமா? எதுக்கு தள்ளி போடணும்? ரேகா, உங்களுக்கு இந்த ஜாதகம் ஜோசியம் எல்லாம் நம்பிக்கை இருக்கா? விஷயத்துக்கு வாங்க பாஸ்கர். அது எந்த ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குறதா இருந்தாலும் நல்ல நேரம், நாலு, கிழமை, நட்சத்திரம் இதெல்லாம் பார்த்து தான் வாங்கணும். ஏன்னா நம்ம வாங்க போற ப்ராப்பர்ட்டி நம்ம அந்தஸ்து அதிகரிக்கும். காலம் ஃபுல்லா நம்மளோடயே இருக்க போற ஒண்ணு. அதை ஒரு சுப நிகழ்ச்சியா பார்க்கணும். சுப நேரத்துல தான் நம்ம அதை வாங்கணும். ஏன் ரேகா பூஜையெல்லாம் பண்ணிட்டு தான் கிளம்புறா? இருங்கம்மா, அவர் வேற ஏதோ சொல்ல வராருமா. ஆமா ரகு. ரேகா, இந்த வீடு வாங்குற சம்பந்தமா என் ஃப்ரெண்டை போய் பார்த்து பேசினேன். அவன் பெரிய ஜோசியன். ஒரு 48 மணி நேரம் இந்த மாதிரி விஷயம் எதுவும் பண்ண வேண்டாம், ஏன்னா திதி கண்டாந்திர தோஷம்னு ஒன்று இருக்குதுன்னு அப்படின்னு சொன்னான். இந்த மாதிரி டைம்ல நம்ம ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கினோம்னா அது நமக்கே அவசரமா முடிஞ்சிரும்னு சொன்னான். என்ன தோஷம்? அது திதி கண்டாந்திர தோஷம். அத யம முகூர்த்தம், விஷ முகூர்த்தம் கூட சொல்லுவாங்க. இப்படி ஒரு தோஷம் நான் இது வரைக்கும் கேள்விப்பட்டதே இல்லையே. அம்மா, கேக்குறேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. இந்த ஜாதகம் தோஷம் பத்திலாம் உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? நல்லா சொன்னீங்க போங்க. இந்த குடும்பமே ஜோசியக்காரர் குடும்பம் தான். அப்படியா? அப்ப நான் சொல்றத நீங்க முழுசா நம்புவீங்க. அது என்ன திதி கண்டாந்திரம்? பேரே ஒரு மாதிரி இருக்கு. திதி கண்டாந்திர தோஷம். கண்டம்னா கழுத்து, அண்டம்னா முடிவு. இந்த ராசி மண்டலத்தை சந்திரன் சுத்தி வரும்போது சில கண்டங்கள்லாம் அதுக்கு ஏற்படுமா. உஷ்ணக்கடிகை, விஷக்கடிகை, கண்டாந்தம் இதெல்லாம் தான் அந்த கண்டங்களோட பேரு. இந்த மாதிரி டைம்ல நம்ம ஏதாவது ப்ராப்பர்ட்டி வாங்கணும்னா அது நமக்கே கண்டமா முடிஞ்சிரும்னு சொல்றாங்க. என்ன சொல்றீங்க நீங்க? இந்த திதி கண்டாந்திர தோஷத்தோட பவரே மொத்தம் 48 மணி நேரம் தானா. இந்த 48 மணி நேரத்துல நம்ம ஏதாவது ப்ராப்பர்ட்டி வாங்கணும், அது சர்வ நாசம், சத்திய நாசம்னு சொல்றாங்க. பரவாயில்லையே, இவ்வளவு விஷயம் தெரிஞ்சு வச்சிருக்கீங்க. அது பொதுவா என்னை பத்தி நானே பப்ளிசிட்டி பண்ணிக்கிறது இல்ல. நான் ஒரு விக்கிபீடியா. என்னோட ஐக்யூ லெவல் கூட 200க்கு மேல. அதனாலதான் என் அம்மாவும் ஃப்ரெண்ட்ஸும் சொல்லுவாங்க எனக்கு மண்டகர்வம் ஜாஸ்தி அப்படின்னு. நான் மண்ணுக்குள்ள இருக்கிற வைர மாதிரி. என்னோட அருமை யாருக்குமே தெரியறது இல்ல. பாஸ்கர், நீங்க சொல்ற இந்த ஜோதிட மேட்டர என்னால நம்ப முடியல. யாரோ ஏதோ பொருளையை கிளப்பி விட்டுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இல்ல ரகு, நான் சொல்றதுலாம் உண்மை. இந்த யுஎஸ்ல வேர்ல்ட் ட்ரேட் சென்டர் இடிஞ்சு விழுந்தது, ரஷ்யாவில் அணுமின் நிலையம் உடைஞ்சது, அப்புறம் நம்ம இந்தியால கூட இந்த ஃபிளைட் ஒன்னு கடல்ல விழுந்து காணாம போச்சுல்ல, இது எல்லாத்துக்கும் காரணம் இந்த திதி கண்டாந்திர தோஷம் தான் சொல்றாங்க. சத்தியமா இது புருடா. புருடானா என்னப்பா? பொய்மா, பித்தலாட்டம், டூப்பு. நிச்சயமா யாரோ பொருளையை கிளப்பி விட்டுருக்காங்க. இல்ல நான் சொல்றது நிஜம். அந்த வேர்ல்ட் வார் நடந்தப்போ யுஎஸ் ஜப்பான் மேல நியூக்ளியர் பாம்பு போட்டது, டைட்டானிக் கப்பல் முழுகுனது, ஏன் இந்தியால சுனாமி வந்தது கூட இந்த திதி கண்டாந்திர தோஷத்தினால தான் ஒரு ஆராய்ச்சியும் போயிட்டு இருக்கு. அப்படியா சொல்றீங்க? ஆமாமா, இந்த திதி கண்டாந்திர தோஷம் 48 hours நான் ஸ்டாப்பா இருக்கு. இப்ப போய் நம்ம ஏதாவது ப்ராப்பர்ட்டி வாங்கணும், நடு தெருவுக்கு வந்துருவோம். என்னப்பா இப்படி எல்லாம் சொல்றீங்க? எனக்கு புரியல. அதனால தான் சொல்றேன், இந்த திதி கண்டாந்திர தோஷம் முடியட்டும், நம்ம போய் ப்ராப்பர்ட்டி வாங்குவோம், எல்லாரும் சுவிட்சமா இருப்போம். இங்க பாருங்க பாஸ்கர், இந்த விஷயத்துல எல்லாம் எனக்கு சுத்தமா நம்பிக்கையே கிடையாது. எனக்கும் சுத்தமா கிடையாது அண்ணி. அப்படி பார்த்தா இன்னைக்கும் நாளைக்கும் சென்னையில யாருமே ரியல் எஸ்டேட் பிசினஸ் பண்ண மாட்டாங்க. இப்படியே பேசிட்டே இருந்தா நேரம் தான் வேஸ்ட். வாங்க, நீ கிளம்பலாம். அம்மா, என்னம்மா பாத்துட்டே இருக்கிறீங்க? பெரிய ஜோசிக்கார ஃபேமிலின்னு சொல்றீங்க, உங்க புள்ளனா நம்பிக்கையாம பேசிட்டே இருக்காரு. அதுல ஜோசியம் ஒரு காலத்துல என் கணவர் பார்த்தாரு. ரொம்ப பிரபலமா இருந்தாரு. அவர் மரண தேதி, நேரம் அவரே குறிச்சு வச்சுக்கிட்டு அந்த நேரத்துல கரெக்டா இறந்துட்டாரு. சிவசிவா, அவர் தீர்க்க தரிசியா தான் இருக்கணும். ரேகா, நான் சொல்றத கேளுமா. நான் எது சொன்னாலும் உன் நல்லதுக்காக தான் இருக்கும். எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு பாஸ்கர். அண்ணி, இதெல்லாம் நம்பாதீங்க அண்ணி. அத்தை, நீங்க என்ன சொல்றீங்க? நான் என்னம்மா சொல்றது?
நீதான் உன் ஆபீஸ் விஷயத்துல தலையிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்கியே. அத்தை, இது ஆபீஸ் விஷயம் கிடையாது, அறக்கட்டளை விஷயம். அப்படின்னா சொல்றேன். இத பாரு, ஆரம்பிக்க போறது ஒரு நல்ல நோக்கத்துக்காக. அத நல்ல நேரத்துல சுத்தமான மனசோட ஆரம்பிப்போம். மனசை போட்டு குழப்பிட்டு இருக்கிறது நல்லதுக்கு இல்லம்மா. நல்லது நடக்குமா கெட்டது நடக்குமான்னு பயந்துகிட்டே ஆரம்பிக்க வேண்டாம். அப்படியா அத்தை சொல்றீங்க? எனக்கு தெரிஞ்சு ஒரு விஷயத்த செய்யலாமா வேண்டாமான்னு அதுல ஒரு குழப்பம் வந்தா செய்யாம இருக்கிறதா நல்லது. அதுவும் இல்லாம இவர் அந்த இடத்த வாங்க வேண்டாம்னு சொல்லலையே. ஒரு 48 மணி நேரம் தள்ளி போடலாம் தானே சொல்றாரு. 48 மணி நேரம் கழிச்சு உன் தாத்தா வீட்டை வாங்கிக்கலாமே. அதுக்குள்ள அந்த வீட்டை காக்காவை தூக்கிட்டு போகுது. நானும் ரொம்ப கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு இந்த திதி கண்டாந்த தோஷத்தை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு வந்திருக்கேன். சரி பாஸ்கர், நீங்க சொல்ற மாதிரி 48 மணி நேரம் தள்ளி தாத்தா வீட்டை வாங்கிக்கலாம். சரி ரகு, நம்ம ஆபீஸ் கிளம்பலாமா? ஏமா, இப்ப இடத்த தான் வாங்க போலியே, ஆபீஸ்க்கு தானே போறீங்க, சாப்பிட்டு போலாமே. தம்பி நீங்களும் வாங்க, நான் டிஃபன் எடுத்து வைக்கிறேன். வாங்க பாஸ்கர், சாப்பிடலாம். அடே சங்கர் சுப்பு, சகுனி பயல்களா! ரேகா அந்த கெட்ட நேரத்துல வீடு வாங்கணும், அவ நாசமா போகணும்னு பிளான் பண்ணீங்கல்ல. உங்க ஆசை இனிமே நடக்காதுடா. நான் அதை தடுத்துட்டேன் இல்ல. வாங்க பாஸ்கர். இத வந்துடுறேன். இந்த தக்காளி எல்லாம் எடுத்து வைக்கிறேன், கட் பண்ணி வச்சிரு. புளிய ஊற வைமா. சரிங்க அத்தை. அழாதம்மா ஜோதி, சொல்லு. அழாத ஜோதி. என்ன இவங்க இப்படி விட்டுட்டு போவாங்கன்னு தெரிஞ்சிருந்தா நானும் இவங்களோடய சந்தோஷமா போய் சேர்ந்திருப்பேன். இப்படி உங்க எல்லாருக்கும் நான் பாரமா இருந்திருக்க மாட்டேன். ஜோதி, இங்க பாரு, அழாத. இங்க பாரு, நீ எங்க யாருக்குமே பாரம் கிடையாது. அழாதம்மா. இப்படி ஒரு தாய் உள்ளத்தோட நீ இங்க கூட்டிட்டு வரலன்னா, அத்தை எனக்கு கருணை உள்ளத்தோட ஆதரவு கொடுக்கலன்னா, இந்நேரத்துக்கு என் நிலைமை என்ன ஆயிருக்கும்? இந்நேரத்துக்கு நான் உண்மையிலேயே செத்துதான் போயிருந்திருப்பேன். பாரு ஜோதி, சும்மா சும்மா அப்படியே சொல்லிட்டு இருக்காத. அன்னைக்கு என் பிள்ளைய காப்பாத்துறதுக்காக கடவுள் ஒன்ன அனுப்பி வச்சாரு. இன்னைக்கு ஒன்ன பாதுகாக்கிறதுக்காக எங்களை அனுப்பி வச்சிருக்காருன்னு நீ நினைச்சுக்க, அவ்வளவுதானம்மா. அதுக்கு இல்ல அத்தை, இன்னைக்கு நீங்க எனக்கு கொடுக்கற ஆதரவு பெருசு இல்ல. நாளைக்கு கடைசி வரைக்கும் இந்த ஆதரவு எனக்கு நிலைச்சிருக்கணும். நாளைக்கு நீங்க என்ன வெளியே துரத்துனா கூட நான் தற்கொலை தான் பண்ணிப்பேன். யாரு ஒண்ணு இந்த வீட்டை விட்டு துரத்த போறா? இங்க இருக்கிற சில பேருக்கு என்ன பிடிக்கல போல. என்ன எல்லாரும் வெளியே அனுப்பணும்னு பாக்குறாங்க.
அவங்க பேரை சொல்ல நான் விரும்பல. ஆனா அவங்க உங்க 2 பேரோட மனசையும் கலைச்சிருவாங்களோன்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. ஜோதி, நான் உன்னை காலேஜ் படிக்கிறதுல இருந்து பாக்குறேன். நீ யாரு எப்படிப்பட்டவன்னு எனக்கு தெரியும். ஆனா எப்பவும் போல நீ உன்னோட எண்ணங்கள், சிந்தனைகள், செயல்கள் இதெல்லாம் மாறாம இப்படியே இருந்தா கண்டிப்பா சொல்றேன், அந்த கடவுளே வந்து உன்னை கழுத்து பிடிச்சு தள்ளினாலும் நான் உனக்கு ஆதரவா இருப்பேன். இது சத்தியம். இப்பதான் எனக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்கு திவ்யா. சத்தியம் பண்ணிருக்க, ஞாபகம் வச்சுக்கோ திவ்யா. ஆனா நான் என்ன சொல்லி சத்தியம் பண்ணிருக்கேன்னு நீயும் ஞாபகம் வச்சுக்கோ. அப்படி ஞாபகம் வச்சுக்கிட்டா யாருக்கும் எந்த பிரச்சனையும் வராது. ஜோதி, ஏய் கல்பனா, இவ என்னோட ஃப்ரெண்டு தான். வா கல்பனா, வா. ஏய் கல்பனா, எப்படி இருக்க? ஆச்சரியமா இருக்கு. இந்த வீட்டு அட்ரஸ் உனக்கு எப்படி கிடைச்சது? சாரிடி, உங்க அப்பா அம்மா இறந்துட்டாங்கன்னு கீதா சொன்னா. உன்னை துக்கம் விசாரிக்கலான்னு போனேன். அங்க டூலெட் போர்டு தொங்குச்சு. அதுல இருந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணேன். போன் எடுக்கவே இல்ல. பக்கத்து வீட்டுல விசாரிச்சேன். அவங்க தான் இந்த அட்ரஸ் கொடுத்தாங்க. அப்படியே உன்னை பார்த்துட்டு வீட்டை நான் வாடகைக்கு எடுக்கலாமான்னு உன்னை கேட்கலான்னு வந்தேன். ஜோதி, வீட்டை வாடகைக்கு விட போறியா? ஆமா திவ்யா, அந்த வீட்ல இருந்தா ஒரே அப்பா அம்மா ஞாபகமாவே இருக்கு. தற்கொலை பண்ணிக்கணும்ன்ற நினைப்பாவே வருது. எங்க அப்பா அம்மா நீயும் எங்க கூடயே வந்துடு அப்படின்னு என்ன கூப்பிடுற மாதிரி ஒரே ஃபீலிங்கா இருக்கு. அதான் அத்தை, வீட்டை வாடகைக்கு விட்டுடலான்னு இருக்கேன். இதுக்கு மேல வேலைக்கு போகிறதுக்கும் எனக்கு விருப்பமே இல்ல அத்தை. ஏதோ வாடகைக்கு விட்டா அதுல வர பைசா என் செலவுக்கு யூஸ் ஆகும்ல. என் பையனுக்கு உன் வீட்டு பக்கத்துல தான் ஸ்கூல் பார்த்திருக்கோம். அதான் உன்னை பார்த்துட்டு உன் வீட்டு பக்கத்திலே ஒரு நல்ல வீடு இருந்தா பாக்கலான்னு வந்தோம். உன் வீடே காலியா இருக்கு. உன் வீட்டை நானே எடுத்துக்கிறேன்டி. என்ன திவ்யா, கொடுத்துடலாமா? ஏய், உன் வீடு உன் இஷ்டம். எங்களை எதுக்கு கேக்குற? அதுக்கு இல்ல, உங்க 2 பேரையும் கேட்காம நான் எதுவுமே செய்ய மாட்டேன். என்னத்த சொல்றீங்க? நீ என்ன இந்த வீட்டு பாரமாவா இருக்க போற? பார்க்க போனா உன் ஃப்ரெண்டு வேற இப்ப உண்டாயிருக்கா. நீ இருந்தா அவளுக்கு சப்போர்ட்டா இருக்கும். எனக்கும் கூட மாட உதவி செஞ்சுக்கிடுவல. சரிடி, அத்தையும் திவ்யாவும் சொல்லிட்டாங்க. நீ அந்த வீட்டை வாடகைக்கு எடுத்துக்கோ. அப்போ வாடகை அட்வான்ஸ் எல்லாம் 50,000 ரூபாய் அட்வான்ஸ், 15,000 ரூபாய் வாடகை கொடு. ஏய், அவ்வளவு முடியாதுடி. நான் உன் ஃப்ரெண்டு தானே. பையனுக்கு வேற ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும். சரி, உன்னால எவ்வளவு முடியுமோ அவ்வளவு கொடு. 10,000 ரூபாய் வாடகை, 25,000 ரூபாய் அட்வான்ஸ். சரிடி, ஏதோ ஒண்ணு கொடு. சரி. திவ்யா, உன் கையால வாங்கிக்கோ. ஏய், வாங்கிக்கோ திவ்யா. என்ன ஜோதி? வாங்கிக்கோன்னு சொல்றல. சாவி வந்து பக்கத்து வீட்ல தான் கொடுத்துருக்கேன். நான் ஃபோன் பண்ணி சொல்லிடுறேன். நீ அவங்க கிட்ட வாங்கிக்கோ. தேங்க்யூ டி. வரேங்க. இந்தா. வாரசா, யாருமா இது? நம்ம சோதியோட ஃப்ரெண்டு. நம்ம சோதி வீட்டை வாடகைக்கு விட போறாளாம். மாசம் 10,000 ரூபாய் இந்த வீட்டுக்கு வருமானம் வரப்போகுதுடா. ஆஹா, அப்ப ஜோதி இனிமே இங்கதான் தங்க போதா? என்னமா இது? என்னடா? காலைல போகும்போது வாங்கிட்டு என்ன சொல்லிட்டு போனேன்? கடைக்கு போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போனேன். நான் என்னையா பண்ண முடியும்? ஏங்க, உங்களுக்கு என்னதாங்க இப்ப பிரச்சனை? இல்ல திவ்யா, சொந்த வீட்டுல வசதியா வாழ்ந்த பொண்ணு. அங்க இருந்து சுதந்திரத்தை நம்ம கொடுக்க முடியுமா? அவளுக்கு சொந்தக்காரெல்லாம் இருப்பாங்க. ஜோதி இங்க வந்து தங்கிட்டா, அவங்க நம்ம கிட்ட சண்டைக்கு வர மாட்டாங்க. அத பத்தி எல்லாம் நீங்க கவலைப்படாதீங்க. எனக்கு ஒரே ஒரு அத்தையும் அத்தை பையனும் தான் இருக்காங்க. அவங்க எல்லாம் கிராமத்துக்காரங்க. இங்க எல்லாம் கண்டிப்பா வர மாட்டாங்க. இல்ல ஜோதி, நீ கல்யாணம் ஆகாத பொண்ணு. அதனாலதான் அவங்க அங்க தனியா தங்க கூடாதுன்னு சொல்றாங்க. நான் என்ன பேசிட்டு நீ என்ன பண்ணிட்டு? இந்த பணத்தை புடிங்க. புடிங்க அத்தை முதல்ல இத. அத்தை, இது இனிமே உங்களோட பணம். நான் இங்க தங்கறதுனால நிறைய செலவாகும்னு ராஜா நினைக்கிறார் போல. நான் ஒன்னும் இலவசமா தங்க விரும்பல. எனக்கு வர மாசம் 10,000 ரூபாயில 7,000 ரூபாய் உங்ககிட்ட கொடுத்துடுறேன். மீதி 3,000 ரூபாய் என் செலவுக்கு போதும் அத்தை. சரிம்மா. அம்மா, பணத்தை கொடுமா. இந்த ரசா ஏன் கிட்ட இல்ல, பணத்தை பிள்ளைகிட்ட கொடு. யார் கொடுத்தாலும் உடனே வாங்கிடுவியா? ஏமாப்ல, ஃப்ரீயாவும் தங்க கூடாது, பணம் கொடுத்தும் தங்க கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்கியே, என்ன பேசிட்டு இருக்கிற நீ? மொத்தத்துல இந்த பொண்ணு இங்க தங்க கூடாது.
என்ன பேசிட்டு இருக்கிற நீ? மொத்தத்துல இந்த பொண்ணு இங்க தங்க கூடாது. என்னங்க ஏன் இப்படி கொஞ்சம் கூட இறக்கமே இல்லாம பேசுறீங்க? திவ்யா, எல்லாத்துக்கும் காரணம் சொல்லிட்டு இருக்க முடியாது. நம்மளால இந்த பொறுப்புலாம் ஏத்துக்க முடியாது திவ்யா. அதெல்லாம் உனக்கு புரியாது. அவங்க இடத்துல இருக்கிறது தான் மரியாதைன்னு ஒரு கவிஞர் சொல்லியிருக்காரு. அதுல அர்த்தம் இருக்கு. இங்க பாருங்க, நீங்க சொன்ன அதுல வேணா அர்த்தம் இருக்கலாம். ஆனா இப்ப பேசுறதுல எந்த அர்த்தமும் கிடையாது. அவ பாட்டுக்கு இந்த வீட்ல ஒரு மூலையில இருந்துட்டு போட்டோங்க. அவ உங்க உயிரை காப்பாத்திருக்காங்க. அவ இல்லனா இந்நேரம் ஜெயில இருந்திருப்பேன். இதையே 1000 தடவை சொல்லிட்டு இருப்பியா? உங்களுக்கு கொஞ்சம் கூட புரியவே மாட்டேங்குது. நம்மளோட ஒரு ஓரத்துல இவருந்தா உங்களுக்கு என்ன பிரச்சனை வந்துட போகுது? இல்ல திவ்யா, வேணா திவ்யா, என்ன விட்டு. இந்த பாரு ராசா, அவ அந்த வீட்டுல போய் தங்கினான்னு வச்சுக்கையே, சாப்பாட்டு செலவுக்கு மத்த செலவுக்குலாம் இந்த பிள்ளை என்ன பண்ணும்? இப்ப அத வாடகைக்கு விட்டானா அவ செலவுக்காக அந்த காசை பயன்படுத்திடுவாள்ல. வாழ வந்தான், நீங்களாவது எடுத்து சொல்லுங்களேன். மாப்பிள, என்ன மாப்பிள இது? காலம் வேற ரொம்ப கெட்டு கிடக்குது. கல்யாணம் ஆன பொண்ணுங்களையே வீடு பூந்து கலாய்க்கிறாங்க. பாவண்டா, இது கல்யாணமாகாத பொண்ணுடா. அதோட நிலைமையில இருந்து கொஞ்சம் யோசிச்சு பாருடா, ப்ளீஸ்டா. ஐயோ, நான் இப்ப என்னதான் பண்றது? நான் ஆரம்பத்திலே சொன்னதுதான். ஜோதியோட உயிரை காப்பாற்ற வேண்டிய கடமை நமக்கு இருக்கு. இங்க பாருங்க, அவளுக்கு அம்மா அப்பா இருந்திருந்தாங்கன்னா அது வேற பிரச்சனை. இப்ப அவங்க இல்ல. அவ உங்க உயிரை காப்பாத்திருக்கா. இப்ப அவளை நாம தானே பாதுகாக்கணும். அவ நமக்கு செஞ்ச உதவிக்கு திரும்ப செய்யறது சாதாரண விஷயம் கிடையாது. நமக்கு இப்ப அப்படி ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கு. அத நான் நழுவ விட விரும்பல. திவ்யா, நான் என்ன இது பாருங்க, இவளுக்கு நான் சத்தியம் பண்ணிருக்கேன். ப்ளீஸ், நாங்க தான் 2 பொம்பளைங்க இருக்கோம்ல, நாங்க இவளை பாத்துக்கிறோம். நீங்க கவலைப்படாதீங்க. நீங்க இதுல தலையிடவும் வேண்டாம். திவ்யா சொல்றதுதான் கரெக்ட். பேசாம எல்லாரும் சாப்பிட வாங்க. சொந்த வீடு இருக்குன்னு என்னை துரத்திட நீ பிளான் பண்ண. அதெல்லாம் நடக்கவே நடக்காது. அந்த கதவையும் நான் இப்ப அடைச்சிட்டேன். என்னோட அடுத்த திட்டம் உன்னை அடையிறது. ஜோதி, நீ புத்திசாலி. உன்னோட புத்திசாலித்தனத்தை இப்படியே மெயின்டைன் பண்ண. என்ன மாதவா, இவ்ளோ ஷாக் ஆயிட்ட? நீ என்ன எதிர்பார்க்கல? நீ எதுக்குடி இங்க வந்த? ஓ, இவன் ஜெயிலுக்குள்ள தானே இருக்கா. நம்மள என்ன பண்ண போறான்னு பார்க்கலான்னு வந்தியா? இல்ல, நம்மளுக்கு இவ்வளவு டார்ச்சர் கொடுத்தானே, இவன் ஜெயிலே இருக்கட்டும் வெறுப்பேத்திட்டு சாபம் கொடுத்துட்டு போலான்னு வந்தியா? இத பாரு, நீ என்ன சாபம் கொடுத்தாலும் எனக்கு பலிக்காது. ஏன்னா நீ ஒரு ராசி கெட்டவ. ஐயோ, அந்த மாதிரிலாம் எதுவும் இல்ல மாதவா. நீ என்ன வெறுத்தாலும் நான் உன்னை வெறுக்க முடியாது. ஏன்னா நான் உன் அண்ணி, அம்மாவுக்கு சமம். நானும் உன் குடும்பத்துல ஒருத்தி. நாம எல்லாம் ஒரே குடும்பம். இத பாரு மாதவா, நான் உன்னை வெறுப்பத்த வந்திருக்கேன்னு நீ நினைக்கலாம். ஆனா அந்த மாதிரி எதுவும் இல்ல மாதவா. எல்லா கெட்டதுலயும் ஒரு நல்லதுதான் பார்க்கணும், நல்லதுதான் யோசிக்கணும். நீ என்ன வெறுத்தத நான் அப்படிதான் எடுத்துக்கிட்டேன். என்ன ராசி கட்டவன்னு சொல்லி சொல்லி உன் வீட்ல இருந்து விரட்டி அடிச்சதுனாலதான் நானும் என் புருஷனும் காஞ்சிபுரத்துல தண்ணி கொடுத்துடுமே நடத்த முடிஞ்சது. நான் ஒரு கருவை சுமந்து ஒரு குழந்தைக்கு தாயாக போற பாக்கியமும் கிடைச்சது.
அதுக்கப்புறம் குழந்தை கலைஞ்சது. அது ஏன் விதி. அந்த மாதிரி இது நீ ஜெயில் தண்டனைன்னு நினைக்காம நீ திருந்த உனக்கு கிடைச்ச ஒரு சந்தர்ப்பமா, ஒரு வாய்ப்பா எடுத்துக்கோ மாதவா.